இந்த வருஷம் முழுக்கவே ரொம்ப நல்லாருக்கு. அத முதல் 6 மாசம்லாம் உங்கள நல்லா பார்த்துட்டுருக்காரு. சரிங்களா? ஜூனுக்கு அப்புறம்லாம் தனத்த பார்த்துட்டுருக்காரு. தனஸ்தானத்த. ஸோ என்னென்ன நடக்கும்னா, லவ்வர்ஸ்குள்ள நெறைய ஒற்றுமைகள் வருங்க. அதே ஒற்றுமைய நீங்க கல்யாணமா மாத்துறதுக்கு அமோகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆ அது எதிரிகள் தொல்லையும் கம்மியா இருக்கும். இப்ப லவ் மேரேஜ நீங்க அரேஞ்ச் மேரேஜா மாத்துனோம்னா, நெறைய தொல்லைகள் வரும். அது எதுவுமே இருக்காது. அது ஃபுல்லா கம்மியாயிடும். அத விட சிறப்பு என்னன்னா, நீங்க ஏதாவது கல்யாணத்துக்கு கடன் எதுனா தேடுறீங்கனாலும், உங்களுக்கு தேவையான கடன் தேவையான நேரத்தில கரெக்ட்டா வரும். நீங்க எது தேவையோ அத மட்டும் எடுத்துட்டு சிக்கனமா கல்யாணம் பண்ணீங்கன்னா, லாங் டெர்ம்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். நீங்க இது உடல் உபாதைகள்லாம் நெறைய கம்மியாகுங்க. சரிங்களா? ஏன்னா முன்னாடி சனி பகவான் மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்லாம் பட்டுருப்பீங்க. இப்ப குரு பகவான் பார்க்கறதுனால அந்த உபாதைகள் கம்மியாகும். எல்லாருக்கும் கிடையாது. பட் இப்ப இந்த மூல நட்சத்திரத்துக்குலாம் எப்படின்னா, இந்த ஆசன வாயு பக்கத்துல சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். பைல்ஸ் மாரியான இஷ்யூஸ் வரும். ஜாதகத்த பொறுத்து எல்லாருக்கும் கிடையாது. பட் இந்த மாதிரி எதனா உடல் உபாதைகள்லாம் இருந்தா, அதெல்லாம் கம்மியாகறதுக்கு வந்து நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? மகப்பேறு நீங்க குழந்தை வரம்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா, அதுக்கெல்லாம் அந்த அது அமையறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவராலா லவ்வர்ஸ்க்கு டைம் இருக்கு நல்லாருக்கு. அத கல்யாணமா மாத்தணுமா? அதுக்கும் சூப்பரா இருக்கு.